Subscribe to our YouTube channel and press the bell icon. Welcome to Race Institute. We already TNPSC Max Shortcuts based on algebra, based on squares and cubes. And in third video, squares and cubes sign change பண்ணி கேட்டா என்ன பண்றது அப்படிங்கற ஒரு ஃபார்முலா பாத்துறோம். இன்னைக்கு பார்க்க போறது அதே ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டர் அப்படினா என்னன்னா ஒண்ணும் இல்ல x + 1/x கொடுத்துட்டு x² + 1/x² கேட்டிருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுவே x² - 1/x² கேட்டிருந்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே இத x² + 1/x² ல கொடுத்துட்டு x + 1/x கேட்டிருந்தா என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்னு தான் பார்க்க போறோம். ஓகே, உங்களுக்கு இப்போ ரைட் சைடுல क्वेश्चन டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு? x² + 1/x² = 23. ஓகே, x² + 1/x² = 23. இப்போ எனக்கு இந்த क्वेश्चन கொடுத்திருக்கான் அப்படினா இத பார்த்த உடனே என்னால சொல்ல முடியும் லைக் இதுல இருந்து நான் கண்டுபிடிக்க போறது x + 1/x தான் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படினா. ஏன் அப்படினா ஏன் நான் வந்து x + 1/x ன்னு சொல்றேன், ஏன் x - 1/x சொல்ல கூடாதா? ஏன் இப்படி கண்டுபிடிக்க போறேன் அப்படினா கொடுத்திருக்கிற நம்பர்ல இருந்து கொடுத்திருக்கிற நம்பர் இங்க 23 ன்னு கொடுத்திருக்கான். இங்க ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருந்தா அப்படினாலே நான் இங்க என்ன பார்க்க போறேன் அப்படினா இந்த நம்பர்ல இருந்து பிளஸோ இல்ல -2 ஓகேங்களா, இந்த நம்பர் கூட 2 ஆட் பண்ணாலோ இல்ல இந்த நம்பர்ல இருந்து 2 மைனஸ் பண்ணாலோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வருதான்னு பார்க்கணும். அப்ப 23 + 2 25 தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்ப இங்க பிளஸ் பண்ணனா இந்த நம்பர் கூட 2 பிளஸ் பண்ணனா தான் எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும் அப்படினா இங்க பிளஸ் தான் வந்திருக்கும். சரி, ஓகே, இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும்? கொடுத்திருக்கிற நம்பர் கூட 2 பிளஸ் பண்ணா என்ன வருது? 25. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன வந்திருக்கும்? which is 5. அப்போ x² + 1/x² கொடுத்துட்டு x + 1/x கேட்டிருந்தாங்க அப்படினா இங்க கொடுத்திருக்கிற வேல்யூவோட பிளஸ் பண்ணனா பெர்ஃபெக்ட் +2 பண்ணனா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வருமா? அதாவது 2 ஆட் பண்ணனா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வருமா இல்ல 2 மைனஸ் பண்ணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வருமான்னு பார்க்கணும். இப்போ இந்த கொடுத்திருக்க நம்பர் சப்போஸ் 23 க்கு பதிலா 27 இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இங்க இருந்து என்ன பண்ணனும்? இதுல இருந்து 2 மைனஸ் பண்ணாதானே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வருது. சோ 2 மைனஸ் பண்ணாதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வருது. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? இங்க மைனஸ் பண்ணாதான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வருது. நான் கண்டுபிடிக்க போறதும் x - 1/x தான் என்னால கண்டுபிடிக்க முடியும். மைனஸ் பண்ணா என்ன நம்பர் கிடைக்குது? 27 இருக்கு. -2 பண்ணனா 25 வந்துருது. 25 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன வரும்? 5 தான் என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப கொடுத்திருக்கிற நம்பர்ல இருந்து 2 ஆட் பண்ணனா தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரும்னா இங்க பிளஸ் வரும். கொடுத்திருக்கிற நம்பர்ல இருந்து 2 மைனஸ் பண்ணா தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரும்னா இங்க மைனஸ் வந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? x⁴ + 1/x⁴ is equal to 119 அப்படினு கொடுத்திருக்காங்க. அண்ட் என்ன கேட்டிருக்காங்க? x - 1/x ஓட வேல்யூ என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இங்க என்னன்னா x கேட்டிருக்கான், x⁴ கொடுத்திருக்கான். அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? x⁴ க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துறதுனா x² ஆயிருக்கும், x² க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துறதா x ஆயிருக்கும். சரி, ஓகே. இப்போ x⁴ + 1/x⁴ அப்படினு கொடுத்திருக்காங்களா? இதுல இருந்து என்ன பண்ணலாம்? இதுல இருந்து 2 ஆட் பண்ணாதான் எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆகுது 121. அப்ப என்ன பண்ணனும்? இங்க x² + 1/x² தான் என்னால கண்டுபிடிக்க முடியும். சரி, 2 ஆட் பண்ணா என்ன வருது? 121. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 என்ன வரும்? 11. அப்ப x² + 1/x² 11 கிடைச்சிருச்சு. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? x - 1/x தான் கண்டுபிடிக்கணும். சரி, இங்க இதுல இருந்து +2 பண்ணனா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வருமா இல்ல -2 பண்ணனா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வருமா? 11 + 2 அப்படினா 13 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்ல. அப்ப 11 - 2 தான் என்னது? 9 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்ப இங்க -2 பண்ணனா நான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? மைனஸ் தான் வரும். சோ x - 1/x = இங்க -2 பண்ணா என்ன ஆன்சர் வருது? 9 ஆ? ரூட் ஆஃப் 9 என்ன வரும்? 3. x⁴ + 1/x⁴ கொடுத்துட்டு x - 1/x கேட்டிருந்தாங்கன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும்? x⁴ க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா x². இது ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிருப்பேன். இதுல இருந்து x² க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா x. இங்க +2 பண்றேன், அதனால இங்க பிளஸ் வருது. இங்க -2 பண்றேன், சோ இங்க மைனஸ் கண்டுபிடிக்கிறேன்.